நம்ம ஹியூமன் லைஃப்க்கு பேசிக்கான நீட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. இந்த ஃபுட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைட் இல்லாமல் நம்மளால வாழ்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த லைட் சன்ல இருந்து நம்ம ஏர்த்துக்கு வர எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 minutes 20 seconds எடுக்குது. அதாவது 8 நிமிஷம் 20 செகண்டுக்கு பயணத்துக்கு அப்புறம் தான் அந்த லைட் நம்மளை வந்து சேருது. இந்த ஃபேக்டோட நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பதும், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுக்கு சிலரால் ஏற்படக்கூடிய பங்கங்கள் மிக மிக முக்கியமாக காணப்படுவதனால் யாருடைய தலையீட்டையும் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வது மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரமோ உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ குறைபாடு இல்லாமல் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படுகிறது. பயணங்களில் சந்தோஷமும் லாபமும் பேர் புகழும் கிடைப்பதற்குண்டான அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் பூர்வீக விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏற்கனவே இரத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் லாபமும் அனுகூலமும், அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றமும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மனசங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படும். பிட்டத்துறை கொட்டத்துறை என்ற பிரச்சனைகள் எல்லாம் மாறி சந்தோஷமும் அனுகூலம் ஏற்படும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவது போல் எதிரிகள் பலம் சிறிது அதிகரித்துள்ளதனால் தேவையற்ற வார்த்தைகளில் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தாலே போதும். அதேபோல் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பெல்லாம் சீரும் சிறப்பும் காணப்பட்டாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வாய் வார்த்தைகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாள். எனவே குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இருப்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். முடிந்த அளவுக்கு எந்தவித மெசேஜ்களை அனுப்புகின்ற சமயத்தில் கூட அவசரத்தனத்தை காட்டவே கூடாது. பொறுமையாக இருப்பது நன்மை தரும். யார் எதை கூறினாலும் அதை அப்படியே கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் உரை பெருசாக கோபதாபப்படாமல் பொறுமையாக பதில் உரை அளிப்பதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தாய் தந்தையர் வழியில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்த அந்யோன்யம் அதிகரிப்பும். சொத்து பிரச்சனைகள் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மருந்து மாத்திரைகள் நோய் உபத்திரங்களுடைய பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். மேலும் அரசு அமைப்பு உத்தியோக அமைப்பு தொழில் அமைப்பில் இருந்த மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தைரியமாக தன்னம்பிக்கையாக தடைப்பட்டிருந்த பதவி உயர்வுகளை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஜென்மத்தில் எல்லா விஷயத்திலும் ஒரு விரயமாக காணப்படக்கூடிய நாள். எனவே சுபவிரய பிராப்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த பிரச்சனையிலும் வீண் விரயத்திலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். குறிப்பாக வங்கி அட்டைகளெல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். இருக்கின்ற பொருளை வாங்குவதால் என்ன பலன் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே கடந்த காலத்தில் இருந்த பண கஷ்டங்களை எல்லாம் நினைவில் வைத்து கொண்டால் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பதற்கு வழிவகை ஏற்படும். உத்தியோகம் தொழிலமைப்பு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பெண்களுக்கு ஹார்மோன் தொந்தரவுகள் மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
கண்டிப்பாக ஏற்கனவே இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் இன்று சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். லாபமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்தவர்களுக்கு செய்யக்கூடிய பல விஷயங்கள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்கள் வந்தால் தைரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் குறைவதும் வேறு உத்தியோகம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகம் மாற்றம், மனதிற்கு சந்தோஷம், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், பூமி சம்பந்தப்பட்ட விஷய பிரச்சனைகள் நிவர்த்தி. கண்டிப்பாக உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்நோக்கி இருந்தார்கள். அதற்குண்டான முயற்சிகள் பலவித சங்கடத்திலிருந்து படிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்திலெல்லாம் இன்று சிறிது கவனமாக இருப்பதும், ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பதும், படிப்படியாக நல்ல முன்னேற்றம் அனுகூலங்கள் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது, உத்தியோக நிமித்தமான விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தந்தாலும் தஸ்தாவேஜுகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது, தொலைதூர பயணங்கள் முக்கியத்துவம், பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வதற்குண்டான உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவதற்குண்டான பிராப்தங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழில் அமைப்பிலோ உத்தியோக அமைப்பிலோ சங்கடங்கள் காணப்படவில்லை. அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பாரம்பரியமாக உள்ள நோய் உபத்திரங்கள் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். உடன் பிறந்த ஒரு விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், பஞ்சாயத்துகள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் தொழில் அமைப்பில் மிக முக்கியம். வழுக்கி விழுவது போன்ற விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்ப விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களோ, துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்களோ பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உத்தியோகத்து விஷயத்தில் ஏற்கனவே கூறியது போல் பொறுமை தலை காக்கும் என்பதை போல் நிதானத்துடன் இருங்கள். அவசரத்தனம் இன்று வேண்டவே வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வருவது, எதிரிகள் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான முடிவை தருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு யோகங்கள் காணப்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் சிறிது கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோல நிறைய ஃபேக்ட்ஸ் பார்த்துருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எபிசோட் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye from Preeti Suresh with the entire team of புத்தம் புது காலை. Bye bye.